ரெண்டு பேர் இருக்கும்போது எங்கடா வந்து பிடிக்கிறா? இல்லைங்க, நீங்க கர 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 கரன்னு சுத்தி விட்டீங்களா, புள்ள கீழே விழுந்து சாமான உடைஞ்சு போச்சுன்னா அதுக்குதான் பிடிச்சிக்கிட்டேன். நல்லது நினைச்சியா? என்ன உங்கைய போய் அடிச்சு விட்டுறா. உங்க காலிலே கிடக்குறேன் நான், உங்களுக்கு கெடுதல் நினைப்பு. மன்னவரே உலகம் போற்று நயனரே, என்ன ஆசை நீயும் கொண்டு உன்னாசை நானும் கொண்டு ஐயா ஏங்கி மனவாடி நின்றேன். என் மன்னவா என் மன்னவா மல்லிகை முல்லை கோங்கு இருவாச்சி பாரிசாத வெற்றி என்று சொல்லக்கூடிய கலைவாணி பலவிதமான புஷ்பங்களை கொண்டு வந்து தங்களின் திவ்ய பாதங்கள் கொட்டி கோடி சரணம் செய்து கோடி பொருத்தம்னா இப்படி இருக்கும்டா சாமி. கட்டடிச்ச மத்தால மாட்டோம். ஏண்டா டேய், நெசிக்கி நெசிக்கிய புள்ளைய இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டா அப்படியே போட்டு குக்கி வச்சிருக்கேன். இல்லைன்னா புள்ள மீறிக்குவா. கலைவாணியே தேவி
இந்த சத்தியநாகத்து வாசல் சரி இந்த சதிர்மக பிரம்மதேவனோடு என்றைக்கு சீரு சிறப்போடு பூவும் பொட்டோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திருப்போம். அப்படியா? ஏய், என்னடா எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கிற? கேட்டிருக்கா? இல்லைங்க 1000 தான் சொல்லுங்க. என் மனசு ஒப்பல. என்ன ஒப்பிக்கிட்டு வருதா? ஆமா. என்ன இது வந்து உங்களுக்கு அந்த பாப்பாவுக்கும் ஜோடி பொறுத்த அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஏப்பா? நீங்க 2 பேரும் ஜோடி இல்லைங்களா? பாருங்க ஊர் மக்கள் எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒண்ணு புடிமானமா இல்லையா? அதே இடத்துல நீங்க கையெடுக்கல. இப்ப பாரு, இப்ப பாத்துட்டு பாருங்க என்ன சாமி கிட்டே அந்த சோடி போடுறோம். ஏண்டா சாமியா இருந்தாக்க சாமிக்கு அதே தான் இருக்குது. இங்க பாரு, இதற்காக உன் நாக்கு இனிமேலும் தட்டு தடுமாறி பின்னி படுதெடுத்து பேச முடியாத போ. சாப்பு கொடுக்க போ. எப்படி என்னாலும் முடிஞ்சிட்டு போ. நான் பாத்துக்கிறேன். பண்ணிக்கிட்டே தான் வந்துடுறேன். நண்பா சுவாமி, அப்படி இருப்பினும் உன்னை எதற்காக அழைத்தேன்? எதற்காக அழைத்தீர் சுவாமி? கலைவாணி சுவாமி, அங்கார கோபத்தோடு ஆதிசக்தி வாரடி, ஆதிசக்தி வாரடி. பதற வேணாம், அந்த ஆதிசக்தி வாரடி. தேவலோகத்திலே சரி பெரிய ஒரு சமாச்சாரம் நடந்து போச்சு. சரி அதையெல்லாம் அப்புறம் சொல்றேன். சரி. ஆனா உன்னுடைய அம்மா என்னுடைய அத்தை சரி பராசக்தி ஆங்கார கோபத்தோடு இந்த சத்தியலோகத்துக்கு தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. சரி அதனால நான் என்ன சொல்றேனோ அப்படியே தான் நீயும் சொல்லணும். சரி சார். எவ்வாறு எங்க அத்தை வரட்டும், அத்தை கேக்குறதுக்கு நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே நீயும் சொல்லு. தலை இருக்கும் போது வாழ ஆடக்கூடாது. தலை என்ன சொல்லுது அது மாதிரி தான் பின்னாடி வாழ ஆடணும். அப்படி இல்லடி, உன்னை கூப்பிட்டு பெத்த பிள்ளையா சார் கூட உங்ககிட்ட கேட்கலாம். நம்ம மவளாச்சன் நீ அதுல இடம் கொடுத்துடப்படாது. என்னத்தான் பெத்தவங்களை ஒரு பக்கம் விட்டு கொடுக்காத பேசினாலும் புருஷனையும் விட்டு கூட கூடாது. கணவன் தான் என்னைக்குமே கடைசி வரைக்கும். ஏண்டி ஆளானப்பட்ட சிவனே பண்ணு கவிக்கிட்டு கிடக்குறாரு. நம்மளா எம்மாத்திரண்டி. நீங்க என்ன சொல்றீங்களே அதன்படி நான் நடந்துக்கிறேங்க. இந்த மாதிரி பொண்டாட்டி அமையணும். யானு கேளு. பொண்டாட்டி தான் இருக்காள. இல்லைங்க, எதுக்காக சொல்றேன்னா இந்த புள்ள இவ்வளவு பொட்டி பாம்பா அடங்கி போகுதுன்னா அவங்க அம்மா கிட்டயே வந்து நான் சொல்றதை தான் கேட்கணும்னா இவன் வந்து ஃபர்ஸ்ட் மாமியால தான் கட் பண்ணி போனாரு. மாமியால கையடங்கள்ல வச்சுக்கிட்டு தான் இந்த புருட்டு கத்திரிக்காய கையில வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி உங்ககிட்ட சொல்ல பேச்சு கேக்குதாப்பா? நான்லாம் கேக்குற மாதிரி இப்ப என்ன இவரு என்ன பண்றாரு அதே தான் நானும் பண்றேன். சம்பாதனை கொண்டு போய் கொடுக்கறானோ செலவுக்கு காசு கேட்டா தர மாட்டேங்கிறான். இந்த பாருங்க என்னங்க பண்றது.
100 காசு குடுறீன்னாக்கா நீ போய் சாராயம் குடிச்சிட்டு போயிருவா. எனக்கு வேணும் அப்படின்ட்டு இடுக்கு கையில போட்டு வச்சுக்கிறேன். இதை எப்படியாவது உன் மனைவிக்கு இந்த இதை அனுப்புறம்பா. 5-10 கிடைக்கிறது அது இல்லாம போறது. ஏய், அப்ப உன் கையில என் பூக்குல இது, உன் பூக்குல அது. தேவி, அப்படி இருப்பினும் அத்தை வந்து கொண்டிருக்கிறார். அங்கார கோபக்காரி, மூக்கல கோபத்தோடு சுறுசுறு பச்சை மிளகாயாட்டம் வந்துட்டு இருக்கிறான். நானும் பார்த்தேன். அதனால சர்வ ஜாக்கிரதையா நான் பேசுறது அப்படியே சொல்லு. போடே. என்றைக்கும் என்னுடைய அத்தை சிரித்த முகத்தோடு வருவீரே, இன்னைக்கு என்ன சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க அத்தை? என்ன காரணம்? மருமகனே, அத்தை, எனக்கு ஒரு சின்னதாக ஒரே ஒரு சந்தேகம். அத்தை, இந்த உலகத்தையே படைத்தவர் தாங்கள், தங்களுக்கே சந்தேகம்னா எனக்கு என்னத்த தெரிய போகுது? அப்படி இல்லப்பா, வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சின்னவங்க சொல்றதுல ஒரு நாயம் இருக்கும். சரி, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கலான்னு நான் வந்திருக்கேன். அத்தை, எதை வேண்டுமோ கேளுங்கள். அப்படியா? உங்க பிள்ளைய கூட கூட்டிட்டு போங்க. நான் அவளை கூட்டிட்டு போய் என்னப்பா பண்றேன்? சரி, அப்படி இருந்தாலும் இந்த அகில உலகத்தில் இந்த ஆதிவரா சக்தி பெரியவளா இல்லை அந்த கங்காதேவி பெரியவளா? எங்க ரெண்டு அத்தையும் எனக்கு அத்தை. நீ பெரியத்த, அது சின்னத்த. அத கேட்கலப்பா. இந்த உலகத்திலேயே இந்த சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா என்று கேட்கிறேன். அத்தை, அத்தையெல்லாம் ரெண்டு அத்தையுமே பெருசுதான். ரெண்டாத்தையுமே பாட்டியாப்பா? ஏய், நான் அப்படி கேட்கலப்பா. இந்த அகில உலகத்தில் கடவுளாக நாம இருக்கமல்ல, இந்த ஆதி பரா சக்தி பெரியவளா இல்ல அந்த கங்காதேவி பெரியவளா? அத்தை, நான் உண்மையை சொல்லட்டுமா பொய்ய சொல்லட்டுமா? இதுல என்னப்பா மறைமுகம்? உண்மையை மட்டும் சொல். தர்மத்தை சொல்லட்டுமா அதர்மத்தை சொல்லட்டுமா? தர்மத்தை மட்டும் சொல். நீதியையா அநீதியையா? நீதியை சொல். அத்தை, என் மேல வருத்தப்பட்டுக்கப்படாது. உன் மேல எனக்கு என்னப்பா வருத்தம்? அதனால அத்தை, அத்த உலகத்தில் கங்கையாள
எது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம். ஆனா தண்ணி இல்லைன்னா இந்த உலகத்துல யாராயிலும் வாழ முடியுமா? ஐயோ நாத்து முடிச்சு போய் தான் கிடப்போம். அதனால என்னுடைய மாமாவே என்னுடைய அத்தை தூக்கி ஷடாபாரத்துல வச்சிருக்காரு கங்காதேவியா. உன்னை எங்க வச்சிருக்காரு? இடபாகத்தில். இடபாகத்தில் இருக்கிற நீ வசந்தவன் யாரு? அப்ப கங்காதேவி தான். பீச்சு ஊத்துற பக்கம், பீச்சு ஊத்து கழுவுற பக்கம் இருக்கிறான். அதனால நீ கொஞ்சம் விட்டவங்க ஒரு படி சின்னத்த பெருசு. இதுல ஒண்ணு நீ கோவப்பட்டுக்க வேணாம். நான் சிறியவள், சின்னத்த கொஞ்சம் பெருசு, ஒரு இம்மி அளவு. இந்த பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பேச வேண்டாம். சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா? அத்தா ஏப்பல ஏங்க மூமிச்சாட்டமே இருக்கிற. ஐயோ நீங்க தான் பேச வேணாம்னு சொன்னீங்க. உங்ககிட்ட கேட்ட அப்புறம் எங்க அம்மாட்ட என்கிட்ட கேட்பான். அத்தை கங்கை பெரியவள், சிறிது சக்தி தாழ்ந்தவள். அப்படியா? ஆமா மகளே, அம்மா மகளே பூர்ண சுந்தரி சொல்லுமா. பார்த்து சொல்லுடியே. இங்க இருந்து குறைக்கிறியா இல்ல அப்ப மட்டும் போறியா? முடிவு பண்ணிட்டு பேசு. பாத்துக்கங்க. சொல்லுமா கலைவாணி, அம்மா. உன்னுடைய கணவர் தான் அப்படி சொல்றாரு. பெத்த தாயல்லவா நான்? ஆமாமா. நான் பெரியவளா இல்லை அந்த கங்கை பெரியவளா? அம்மா உன் வீட்டுக்கு அந்த சண்டை கட்டிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லையம்மா. சொல்லுமா. என்னுடைய கணவனை பத்தி இப்ப பேச வேண்டாம். அப்ப நான் சண்டை கட்டிட்டு தான் வந்திருக்கு. ஆனா நீ வந்து உன் வீட்டுக்காரரை விட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் என்னைக்குமே என் வீட்டுக்காரரை நீ விட்டு கொடுக்க மாட்டேன். கணவன் எவ்வளியோ அப்படித்தான் மனைவியும். அதுக்கு புரிஞ்சுதா புரியலையாமா? புருஷன் சொல்றதுதான் நீயும் சொல்லுங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். என் வீட்டுக்காரரு எதுவும் பேசக்கூடாதுன்னா நான் பேச மாட்டேன். அதனால மறைமுகமா சொல்றேன். ஆமா சத்தியமா எவ்வளவு உனக்கு பிறந்திருக்க மாட்டான். ஏதோ ஒரு கிராஸ்ல பிறந்திருக்கிறான். இல்ல புருஷன் என்ன சொல்றானோ அதேதான் ஏவலிங்கிறியே. பெத்த அம்மா நான் இருக்க என்ன பெருசுன்னு ஒன்னால சொல்ல முடியல. ஆமா ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம், ஒரு 18 வருஷம் வரைக்கும் வளர்ப்பீங்க. அதுக்கப்புறம் புருஷன்கிட்ட தள்ளி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் காலம் கட்ட போய் சேர்ற வரைக்கும் கணவன் தான் தெய்வம். அவருதான் எங்களை வச்சு காப்பாத்துறாரு. அதனால அவரை என்னைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷன் என்ன சொன்னாரு? கங்காதேவி தான் பெருசுன்னாரா? அதே மாதிரிதான் அவர் என்ன சொன்னாரு அதைத்தான் நானும் சொல்றேம்மா. போயிட்டு வரியாம்மா. பேசுதுன்னு நினைக்கிறேன். அத்தை நீங்க இருக்கிற இடத்துல ஆளு வைக்கிறேன். நாங்க 2 பேரும் அதே தான் சொல்றோம். 2 பேருமே கங்கைடா பெருசு. கொசவா என்னமா என் புருஷனுமே கொசவம். என்ன நீ பின்னி பின்னி சொருவுற கொசவமா? இல்லடா விண்ட முடிக்கிறவங்க பேரு கொசவன். ஓ மண்ணு மிதிக்கிறான்ல அதனால. அத்தை இடத்த விட்டு கிளம்பு. இங்க வாங்கிட்ட பேசுற வேலை இல்ல. கிளம்பு. இடத்த விட்டு நான் கிளம்புறதா? நாய் பீபால ஏற மாதிரி ஏறுவா? கொசவா பக்கரி இந்த மாலி விட்டு ஓட்டுற. எண்ணெயில கொடுத்த பணியார மாட்டோம் குதிக்கிற வேண்டாம். அந்த கங்கை பெரியவள், இந்த சக்தி சிறியவள் நான் சொன்னேன். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த சக்தியே பெரியவள் என்று சொல்லி என் காலை வந்து நீங்க 2 பேரும் பிடிக்கல. நான் ஆதிபரா சக்தி கிடையாது. போடா உன நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா நாட்டை விட்டு ஓட்டுறவங்க இப்பயே ஓட்டுதாங்க. அப்புறமா வந்து ஓட்டுதாங்க. அது வரைக்கும் நீங்க ஏதாவது ஏங்க பாடி நீ ஓயா பக்கம் கூட திரும்பினாலும் திரும்பி போலாம்.